ஹலோ வேர்ல்ட் அனைவருக்கும் வணக்கம். அவதார் ஃபயர் அண்ட் ஆஷ் ரிவ்யூ. அவதார் 3 படத்துடைய முதல் விமர்சனம் வெளியாயிருக்குன்னு சொல்கிறாங்க. படம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். என்னடா படமே நாளைக்கு தானே ரிலீஸ் ஆகுது, எப்படி படத்தோட ரிவ்யூ சொல்கிறேன் அப்படின்னு கேட்குறீங்களா? அதுக்கான காரணங்கள் எல்லாமே இதில் நாங்கள் எவிடன்ஸோடு சொல்கிறோம். வாங்க நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். நம்ம நிகழ்ச்சியை முறையாக பார்க்குறீங்கனாக்கா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அப்போ தான் பல தகவல்கள் உங்களுக்கு வந்தடையும், எங்களுக்கும் ஒரு மோட்டிவேஷனலாக இருக்கும். அவதார் ஃபயர் அண்ட் ஆஷ் மூவி ரிவ்யூ வந்து பார்த்திங்கன்னா ஜேம்ஸ் கேமரன் இயக்கத்தில் உருவாகியுள்ள அவதார் இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா வெளியாகிருக்குன்ற விஷயம் வந்துருச்சு. இதில் ஒரு 6 இன்ஃபர்மேஷன் ஃபேக்ட்ஸ் வந்து சொல்லியிருக்காங்க. என்னென்னு சொல்கிறேன். உலக அளவிலேயே பெரும்பாலும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ள அவதார் ஃபயர் அண்ட் ஆஷ் திரைப்படம் குறித்து முதல் விமர்சனத்தில் வெளியாகிருக்காங்க. படம் வந்து 19ஆம் தேதி, அதாவது நாளைக்கு தான் இந்த படம் திரையரங்கில் வெளியாகுது. ஆனால் இந்த படத்தினுடைய அந்த ப்ரீமியர் வியூ வந்து பார்த்திங்கன்னா அமெரிக்காவில் உள்ள லாஸ் ஏஞ்சல்ஸில் உள்ள டால்ஃபி தேட்டரில் கடந்த 1ஆம் தேதியே வெளியிட்டிருக்காங்க. இதுக்கான விமர்சனம் தான் தற்போது பட்டி தொட்டி எங்கும் வெளியாகிட்டுருக்கு. அது என்னென்ன வெளியாகிட்டுருக்குதுன்னு பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ மொதல் விஷயம் என்ன சொல்கிறாங்கன்னா, ஜேம்ஸ் கேமரன் இயக்கத்தில் சாம் ஒர்த்திங்டன், ஜாய் சால்டனா, ஸ்டீஃபன் லாங் உள்ளிட்ட பல நடித்துள்ள இந்த திரைப்படம் அவதார் இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா 2009ஆம் ஆண்டு திரையரங்கில் ஃபஸ்ட்டு வெளியானது. மிக பிரம்மாண்டமான பொருட்செலவில் உருவாக்கப்பட்ட இந்த படம் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு டைமே 20,000 கோடிக்கும் அதிகமான வசூலை வந்து உலக லெவலில் வந்து ஏற்றிருக்கிறது வந்து ரொம்ப குறிப்பிடத்தக்க விஷயமாக சொல்கிறாங்க. 3வது பாயிண்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, இது தொடர்ச்சியாக இந்த படத்தினுடைய 2ஆம் பாகம், அதாவது அவதார் தி வே ஆஃப் வாட்டர்ன்ற பேரில் 2022 வந்து வெளியாயிருக்கு. இந்த படமும் ரசிகர்களிடையே வரவேற்பு பெற்றதுன்னு சொல்லலாம். இதைத் தொடர்ந்து தான் அவதார் சீரிஸ் இன்னும் 3வது பாகம், அதாவது இப்போ வந்துடக்கூடிய அவதார் ஃபயர் அண்ட் ஆஷ் என்ற பெயரில் வர 19ஆம் தேதி வெள்ளிக்கிழமை வெளியாகுது, அதாவது நாளைக்கு. மேலும் 2 பாகங்கள் வரும் நாட்களிலும் வெளியாகும்னு இந்த இயக்குனர் ஜேம்ஸ் கேமரன் தெரிவிச்சிருக்காரு. இது வரைக்கும் 3 வந்திருக்கு, இன்னும் 2 பாட்டு வரத்துக்கும் பிளான் பண்ணி வச்சுருக்காங்க. 4வது பாயிண்ட் என்ன சொல்கிறான்னா, இப்போ தான் முக்கியமான பாயிண்ட். இந்த நிலையில் இந்த படத்தினுடைய ப்ரீமியர் திரையிடலுக்கு பின்னர் ஆங்கில செய்தி நிறுவனங்கள் படம் குறித்து விமர்சனங்கள் வந்து வெளியிட்டிருக்காங்க. பிபிசி வெளியிட்டுள்ள விமர்சனத்தில் பார்த்திங்கன்னா, அவதார் சீரீஸ்லேயே மிகவும் மோசமான மற்றும் நீளமான பாகங்களை இந்த பாகம் உருவாக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆல்மோஸ்ட் 197 மினிட்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படின்னா 197 நிமிடங்கள் வந்து ஸ்க்ரீன் சேவர் கிராஃபிக்ஸ், அபத்தமான வசனங்கள், ஈர்க்காத திரைக்கதை, சோர்வளிக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவதாரின் பண்டார உலகத்தில் அதன் மதிப்பை இழந்து விட்டதை என கூறி ஒரே ஒரு ஸ்டார் ரேட்டை வந்து கொடுத்துருக்குறாங்க. சரி, 5வது பாயிண்ட் என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா, கார்டின் பத்திரிகை 2 ஸ்டார் ரேட்டிங் மட்டுமே கொடுத்துருக்காங்க. 3 மணி நேர படம் அபத்த சினிமா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டெலிகிராஃப் பத்திரிகை வெளியிட்ட விமர்சனத்தில் பார்த்தீங்கன்னா, மீன் தொட்டிக்குள் பிரம்மாண்ட பொருட்செலவில் உருவாக்கப்பட்ட ஒரு மினுமினுப்பு காட்சிகளை பார்ப்பது போல இருக்கிறதுன்னு கடுமையாக வந்து விமர்சிச்சிருக்காங்க. ஸோ 6வது பாயிண்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, அவதார் 3 இந்த படத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா பெரும்பாலான செய்தி நிறுவனங்கள் எதிர்மறையான விமர்சனங்களை தான் வந்து தெரிவிச்சிருக்கிறாங்க. பொதுமக்கள் இந்த படத்தை எப்படி வரவேற்பாங்கன்னு தெரியல. அவர்களுடைய விமர்சனம் என்னவாக இருக்குன்றதையும் பொறுத்திருந்து தான் பார்க்கணுன்னு சொல்லிட்டு அந்த ஆர்டிக்கிளை வந்து கண்ட்ரோல் பண்ணி முடிச்சிருக்காங்க. நீங்கள் இப்போ நியூஸ் படிக்கிறவங்களா இருக்கலாம், இல்லை இந்த அவதாருடைய பிக் ஃபேனாக இருக்கலாம். உங்களுக்கு இந்த படம் எப்படி இருக்குது? இந்த படத்தோடைய ரிவ்யூ வந்து ஃபஸ்ட் பார்ட்டோட செகண்ட் பார்ட்டு பெட்டா, செகண்ட் பார்ட்டோட தேர்ட் பார்ட்டு பெட்டரா? இந்த 3க்குள்ள கம்பேரிசன், இல்லை 3வது பார்ட்டு இவ்வளோ லென்த்தாக போடுறதுக்கு அவசியம் வேண்டுமா அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். வேறு ஒரு நிகழ்ச்சியில் நம்ம சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.